ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சரியா வெட்டிக்குளோக்கு போகிறேன். வெட்டிக்குளோ எதுக்கு போகிறேன்னா சின்ன ஒரு பைக் ரைடிங் போகலான்னு டுடே சரியா ஈவினிங் டைம் வலிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஒரு 3 o'clock கிடைக்கும் போய்கொண்டிருக்கேன். வாங்க இப்போ எதால் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா புதுக்குடிப்பாலை போய்கொண்டிருக்கேன். புதுக்குடிப்பாலை போய் அங்கே எங்கள் ஊரில் தாண்டி வந்தாச்சு. எங்கள் ஊர் கிராங்குளத்தை தாண்டி புதுக்குடிப்புக்கு வந்துட்டேன். இன்னும் போக கிடக்கு வெட்டிக்குளோக்கு போய் நம்ம போகிற டைமை பார்த்தீங்களா சரியா அவ்வளோ நாளும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பட் டுடே வலிக்கிட்டா மழை பெஸ்ட்டே ஏண்டபடியா கொஞ்சம் மழை நின்று நம்மளை விளையாட்டை காட்டுது. மழை பெய்யுதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. பட் ஆனால் செம்ம காத்தா இருக்கு. இப்போ சரியா புதுக்குடிப்பாலை போய் கொண்டிருக்கேன். புதுக்குடிப்பாலை போய் அப்புறம் புதுக்குடிப்பை தாண்டின அப்புறம் தாளங்குடா அவங்கள வாங்க காட்டுறேன். தாளங்குடா தாண்டின அப்புறம் அப்படி ஒரு ஊராக வந்து காத்தாங்குடி அங்கால டவுன். நம்ம டவுனுக்கு இப்போ எதுக்கும் இப்போ சரியா இப்போ நான் புதுக்குடிப்பாலை போய் கொண்டிருக்கேன். இப்போ டவுனுக்கு என்னத்துக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் யூடியூப்பில். ஒல்லாந்தர் கோட்டையெல்லாம் போட்டுட்டேன். அது ஒல்லாந்தர் கோட்டையை போய் பார்த்துட்டு அடுத்தது காந்தி பார்க்கையும் பார்த்துட்டு வருவோம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போகிறதுக்கு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது மெயின் ரீசன் பைக் ரைடிங் போகிறதுக்காக. பைக் ரைடிங் போய் கொண்டிருக்கேன். பெஸ்ட் டைம் யூடியூப் ஓப்பன் பண்ணி செஞ்சதில் பெஸ்ட் டைம் பைக் ரைடிங் போய் கொண்டிருக்கேன். சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பல நாளுக்கான ஒரு நாள் நிறைவேற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. பார்ப்போம் வாங்க சரியா புதுக்குடிப்பு தொங்கலால் தாண்டியாச்சு. வருங்கால தியேட்டர் PCA சினிமா சென்ட்ருக்கு பார்த்தீங்களா. ஐ திங்க் இந்த தியேட்டரை எப்போ ஓப்பன் பண்ணி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு சரியாக ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. முதல் படத்தை செக்கிங் பண்ணி வச்சு திரிக்கிறவங்க இப்போ இல்லை. இப்போ அனுரா சார் வந்த அப்புறம் இந்த செக்கிங் பாயிண்டில் இருந்த ஆமிக்காரர்கள்லாம் எடுத்துட்டாங்க. 10 கிலோமீட்டர் தான், தூரமெல்லாம் இல்லை. ஆஃபரில் இங்கெல்லாம் விலைக்கு உடுப்புக்கெல்லாம் விலை குறைவு. இந்த டவுன் காத்தாங்குள்ள போய் எடுக்கிறத இங்கே வந்து உடுப்பு எடுக்கலாம். ஏன்னா இங்கே விலை குறைவுன்றது ஆஃபரில் ஓடுறோமா இங்கே போடுறவங்க 650 ஸ்டார்டிங். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, நான் முதல் கனவு கண்டிருக்கேன். இந்த இப்போ கல்லடி பாலம் பாருங்களா, கல்லடி பாலம் அந்த பிரேமே கோப்ரோ மாட்டி ஹெல்மெட்லாம் வச்சு வடியாக எடுக்கிற கனநாள் ஆசை. பட் டுடே நிறைவேற போகுது. மோட்டோ பிளாக்கிங் செய்கிறது ஒரு நல்ல சுகம் தான். நம்மளோட பேச பார்க்க மாட்டாங்க. நம்ம என்னென்ன காய்ச்சிட்டு போய் கொண்டே இருக்கலாம். ஸ்டார்டிங் பாருங்க, காத்தாங்குடி ஸ்டார்டிங். அந்த போர்டர் இருந்து காத்தாங்குடி ஸ்டார்டிங். அடுத்த ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு, அதுக்கு அங்கால இருந்து காத்தாங்குடி ஸ்டார்டிங். இந்த அதுக்கு அங்காலாண்டு இல்லை, அந்த பேணிச்சம்பள மரம் நாட்டிருக்காங்க, அதனால அதுக்கு அங்காலாண்டு சொல்கிறேன். இந்த காத்தாங்குடியில் எங்களோட ஊர் பக்கம் இருக்கிறவங்க அரைவாசி பேரில் ஃபுல்லாகவே காத்தாங்குடியில் வந்து சாமான் எடுக்கிறவங்க. ஏனெண்டா அந்த ஒரு ஏரியாவுக்கு இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு போனால் என்ன சாமான் எடுக்க ஏற்ற மாதிரி ஒரு இடம்டா அது வெட்டிக்குள்ள காத்தாங்குடி இருக்கு. எங்களோட ஊர் இருந்து டவுன் வரைக்கும் பாருண்டா காத்தாங்குடியில் வந்து எடுப்பாங்க. அப்படி இங்கே இல்லாதண்டா டவுனுக்கு போய் எடுப்பாங்க. அப்படி இப்படி எந்த இடத்துக்கு போய் கொண்டு இருப்பாங்க. அங்கால தான் நல்லா இருட்டி கிடக்கு வானம் பார்த்தீங்களா. போய் டவுன் போய்த்து வீடு வந்து சேரு மட்டும் மழை விட்டுக்கிட்டா கொஞ்சம் பரவாயில்ல, நிம்மதி. மழை பெஞ்சிக்கண்டா கதை சரி. கோப்ரோ வாங்கினதுக்கு ஃபஸ்ட் டைம் பைக் ரைடிங் போடுறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோப்ரோ வாங்கின மெயின் ரீசன் பைக் ரைடிங் போடுறதுக்கு தான், மோட்டோ பிளாக்கிங் செய்கிறதுக்கு தான் கோப்ரோ வாங்கினா. வாங்கினதை நிறைவேற்றி நடக்குது. இந்த காத்தாங்குடி ஸ்டார்டிங், காத்தாங்குடி எண்டிங் தான் இது சரியா. இந்த இது போட்டிருக்காங்க காத்தாங்குடி எண்டிங். அங்கால ஒன்று காத்தாங்குடியை தான் அப்புறம் மஞ்சந்தோடுவா அப்படி கல்லடி அங்கால டவுன். வாங்க எனக்கு நான் கோப்ரோ மாட்டி கல்லடி பாலத்தை எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப கனவுங்க. அதெல்லாம் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் கல்லடி பாலத்தை நீங்கள் வெட்டிக்குளோக்கு இருக்கிறாங்களுக்கெல்லாம் கல்லடி பாலம் ஒரு இது இல்லாதது எப்படின்னா பார்த்து வழியாக இது தெரிஞ்சிருக்காது. நான் ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த கோப்ரோ மாட்டி அந்த கோப்ரோட விளக்கம் மோட்டோ பிளாக்கிங் தெரியப்பட்ட ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் பெஸ்ட்டாக யோசிச்சேன் இந்த கோப்ரோ மாட்டிட்டு
ஒரு வைக்கொண்டு எடுத்துட்டு நம்ம இதை வந்து பார்க்கணும், கோபுரம் மாட்டி இதில் பிரேம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், ஸ்க்ரீனில் எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் டுடே நடக்க போகுது. வருஷம் 2 ஒன்று எடுக்கணும் வெப்சைட், அது ஒன்று எடுத்தா கனவு பராக்கும். இனி நம்மளோட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இனி எப்படி வரப்போ இந்த வீடியோண்டா, போகிற இடம் ஒரு மோட்டோ ப்ளாக்கிங் ஒரு இடமா இருந்து அப்புறம் நான் போய் சேர்கிற இடம் இன்னொரு ப்ளாக் ஆகிருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் 2 வீடியோ வரும். ஒரு இடத்த போகிறதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து போகிறப்பறண்டா அந்த இடத்துல ஒரு வீடியோ போடுவேன், போகிற இடத்த ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். போய் சேர்ந்த அப்புறம் அந்த நான் போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்து அந்த அதுக்குரிய இடத்தெல்லாம் எடுத்து அதில் ஒரு வீடியோ போடுவேன். ஆக மொத்தத்தில் இனி நம்மளோட வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 வரும். என் பைக் ரைடிங் தான் மெயினுக்கு அப்புறம் தான் அதை எடுக்கலாம். என் பைக் ரைடிங் செஞ்ச தனியாக மற்ற செய்யலாம். ஸோ அப்படி பெஸ்ட் டைம் எடுக்கணும், டியோவில் எடுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக அப்புறமேட்டு இல்லை, மேபி அடுத்த வீடியோ கூட உங்களுக்கு இதில் வரலாம், என் பைக் ஸ்ப்ளெண்டரில் வரலாம். ஸ்ப்ளெண்டரை கொஞ்சம் மோடிவேட் மோடிவேட் பண்ணி எடுக்கணும். இப்போ இல்லை, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் போகும். ஏன்னா காலம் பதில் சொல்லும் 0 பேலன்ஸ் கிடக்கிறபடியா கொஞ்சம் பாலம் பதில் சொல்லும். இது மியூசிக் காலேஜ் கல்லடியில் இருக்கிறது பார்த்தீங்களா. இவங்க சிக்னலுக்கு இந்த ஓட்டவா சிக்னல் விழாது, இந்த வார அண்ணாக்கள் நான் சிக்னலை போட்டுட்டாங்கண்டா இல்லை, இவருக்கு தெரியா போல் டியூச்சிடிக்கண்டு புதுவாள் போல. பிரச்சனை என்ன கஷ்டம்டா, கோப்ரோ ஒரு மைக் கொண்டு வாங்கினேன். அது கோப்ரோட அடாப்டர் மட்டும் 40,000 வருது. 40,000 வாங்கி இப்போதைக்கு 40,000 யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட பட்ஜெட் இல்லைங்க. அதான் மெயின் பிரச்சனை. அதனால் ஃபோனில் ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி போட்டு கோப்ரோ வீடியோ மட்டும்தான் எடுக்குது கோப்ரோ. நான் இப்போ கதைக்கிறது கோப்ரோ மைக்கில் கோப்ரோ மவுண்ட் மைக்கில் விளங்குது. அப்படி நான் ஃபோன் மைக்கில் ஒரு 1 சப்ஜெக்டாக விளங்குது, இதில் ஒருக்கா விளங்குது. இந்த கோயில் தான் நான் 10 உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு அம்மன் கோயில் கல்லடியில் காமாட்சி அம்மனோ மீனாட்சி அம்மன் ஒரு கோயில் உண்டு 10. அது அந்த கோயில் தாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் போட்ட வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன், இந்த இடத்த இது இருக்கேன்டா அப்படி இப்படின்னு காட்டி தான் வரேன். கல்லடி பீச்செலாம் போகணும், பட் பீச்சுக்கெலாம் போகிறது இப்போ டைம் இல்லை. நம்ம போயிட்டு இது ஒல்லாந்தர் கோட்டையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படி தான் பக்கத்தில் வந்து அப்புறம் சிக்னல் போடணுமா நல்லா ஒல்லாந்தர் கோட்டையும் போய் பார்த்துட்டு, ஒல்லாந்தர் கோட்டை நான் அடுத்து வீடியோ போட்டுத்தேன் ஆல்ரெடி. இஸ் டூ லேட், இந்த வீடியோ லேட்டாக போட வேண்டிய நம்ம போடுறேன். அந்த கடை அடுத்த வீடியோ இதெல்லாம் வரப்போகுது நமக்கு. அந்த கடையில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கேன். இந்த வெண்டை கழிஞ்சா கல்லடி பாலம் ஸ்டார்டிங் கும்மால செம ஆசைங்க. இது ஆசை, இந்த படநாள் கனவுங்க இது. இதில் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியலை இதில் என்ன இருக்கேன்ட்டு. பட் ஆசைப்பட்டு தண்ணி இதில் இப்படி ஒரு பேஸ் ஹெல்மெட் வாங்கி ஒரு பைக்கில் போய் கோப்ரோ மாட்டி போகணும். அது இந்த பாலத்தில் ஃபஸ்ட்டு இந்த பாலத்தை எடுத்து வீடியோ எடுத்து போடணும். இதில் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன். கோப்ரோ வாங்க முதலிருந்தே ஆசைப்பட்டேன். சொல்லப்போனால் கோப்ரோன்ற ஒன்று இருக்கேன்னு தெரியப்பட்டதையோ இப்படி ஒன்று இருக்கு, ஹெல்மெட்டில் மாற்ற ஒன்று இருக்கு அப்படி என்று தெரியப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் பைக் ரைடிங் செய்யணும். மெயினாக இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்து போடணும். இந்த பாலத்தால் வரது தான் மெயின். அப்புறம் தான் மிச்சம் எதுன்னு நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா அது மாதிரி வந்தாச்சு. இனி டவுனுக்கு போய் கடைசியில் விடத்தையும் நிற்க வைக்கானுங்க. அங்கால் நம்மளால் இருண்டு கிடந்துங்க, இஞ்சால வெயில் அடிக்குது. நான் ஃபுல் ஹெல்மெட் போட்டோடைய வெயில் சித்துவேன், நமக்கு தெரியல. வெரி குட். நம்ம ஃபுல்லாக ரவுண்டை போட்டான் டவுனில். நம்ம டவுனுக்கு வந்துட்டோம், வெட்டிக்குள்ள. இப்படியும் வரலாம். அந்த பாலத்தடிக்கிட்ட நான் தானே, அதுக்கு இடக்கை பக்கத்தில் ரோட் ஒன்று போகுது. நான் நின்று அதுக்கிட்ட அதாலையும் போகலாம். அதால் போகிற கிட்ட ஏன்னா அது லாங் கூட கொஞ்சம் சுற்று கூட, அது நேர் டேரெக்டாக வந்து சேர்ந்துருவோம். அதால் இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சால பக்கம் போனோம்டா சரியா ட்ரிங்கோ பக்கம் போவோம். ட்ரிங்கோ அந்த சைட் போகிற பக்கம் கொழும்பு நம்ம போக வேண்டிய இஞ்சால போனால் தான் காந்தி பாக்கையும் பார்க்கலாம், ஒல்லாந்தர் கோட்டையும் பார்க்கலாம்.
இதால் வெட்டி போவே இல்லை பார்த்தீங்களா, தடையை விட்டுருக்காங்க. இங்கே போவாங்க இல்லைங்க, நாங்கள் போகிறோம். டைரெக்டாக போனால் ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த சைட் போனோம்டா சிடிபி பஸ் ஸ்டாண்ட், ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுலாம் இருக்கி. நம்ம இலக்கெல்லாம் அங்கே தேவையில்லை. இந்த அருக்கி காந்தி பார்க், இந்த பார்க்கு தான் சொன்னேன் நான். காந்தி பார்க், நம்ம காந்தி பார்க் போகும் முதல் அங்கே போய் உள்ளாந்தர் கோட்டையை பார்த்து தருவோம். இல்லை வந்து இல்லை அதையும் போய் பார்த்துட்டு வரும். அதை பார்த்துட்டு வந்த அப்புறம் இதை எடுத்தோம்டா போகிறோம். இதை எடுத்து என்ன எடுக்கிறேன், இதெல்லாம் அடுத்து வீடியோ போட்டு தங்க. ஸ்டார்டிங்கில் உள்ள காந்தி பார்க்குன்ற வீடியோவில் போட்டிருக்கேன், யூடியூப் சேனலில் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன் காந்தி பார்க்குன்ற. உள்ளாந்தர் கோட்டை எப்படின்னா முதல் ஒரு இதாக இருக்குது, மாவட்ட செயலர் பெட்டிக்குள்ள மாவட்ட செயலமாக இருந்தது. ஸ்போர்ட்ஸ் நடக்குறாப்பா. பெட்டிக்குள்ள மாவட்ட செயலமாக இருந்தது. இப்போ அதை மாற்றிட்டாங்க. அதை இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி இதை வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. பழைய மாவட்ட செயலகம் இப்போ எங்கே மாறிக்கின்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் கிராமன்ற ஒரு கிராமம் இருக்கு. அதுக்கு அடுத்தூரம் போகணும், அங்கே இருக்கி. அதில் விளக்கம்லாம் நமக்கு தெரியல. ஆனால் போயிருக்கேன், ப்ளாக் செய்ய போகல, பார்க்க போயிருக்கேன். அது இதுதான் உள்ளாந்தர் கோட்டை பாருங்கள். இங்கே வந்து நான் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன். செம்ம வியூ அங்கேருந்து பார்த்தோம்டா. வியூலே செம்ம வியூ. இப்படி தான் போய் பார்க்கலாம் மாதிரியா. கூட பேர் நிற்பாங்க. அடுத்த பார்த்துருவோம், அடுத்த வெட்டி தருவோம். அடுத்த போல தானே, அடுத்த போய் பார்த்து வரப்போம். உள்ளே போகல, வந்து பார்த்து போதான் வீடியோ எடுக்கல. அடுத்து எஸ் உங்களை நீங்கள் வரக்கூட நான் எப்படி திரும்பி நிற்கணும். நான் வைக்கிறாங்களோ, நான் யூடியூப் ஆமாம். இப்போ ஸ்டார்டிங் பண்ணி வந்து செஞ்சது கொண்டு இருக்கேன். ஸ்டார்டிங் நான் ஆல்ரெடி வந்து எடுத்து போனேன். அப்போ வந்து காட்டிட்டு சார் நீங்கள் நிற்கிறீங்களா இங்கே ஃபுல்லாக? நான் வந்து வீடியோ எடுத்து போனேன். நாங்கள் வந்து நான் இருக்கா அவருக்கு நண்டவர். சரி ஓகே. அடுத்த உள்ளே போகல, நான் அடுத்த பார்த்து வரதான். சரி ஓகே. அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து போனேன். அந்த அண்ணா செக்யூரிட்டி எனக்கு தெரியும். நான் வந்து என் அவரோட காட்சி கிடந்து தான் போனாங்க. அந்த அவர் தான் செக்யூரிட்டி. இது டூரிஸ்ட் கைட் தான். பார்த்தீங்களா எப்படி தான் முதல் உள்ளெல்லாம் போவே இல்லைங்க. உள்ளெல்லாம் போகிறேன்டா அந்த இப்படி விட்டமை நம்மளை விட மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்படி விட்டவை கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஏன்டா ஃபுல் செக்யூரிட்டி மாவட்ட சைட்லாண்டா இப்படி இருக்கும். இவங்க செக்யூரிட்டியாக்கள் நிற்கிறத விட போலீஸ்காரன் நிற்பானில், கூடிய போலீஸ்காரன் தான் நிற்பானில். உள்ளாந்தர் கோட்டை பார்த்தீங்களா. இதில் ஹிஸ்ட்ரி பார்க்க போறீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து போட்டுதான் பாருங்கள். இதுக்கு அதில் ஃபுல் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் இதை படிங்க. இது பீரங்கி பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நினைப்பீங்க கல்லால் கட்டினாண்டு. கல்லில் இது கரல் கட்டி பீரங்கி, எறும்பு. வெள்ளைக்காரன் ஆட்சிங்க முதல். இது பார்த்தீங்களா வியூவை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. இதில் வியூலாம் பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல போனால் தெரியுமா. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி வந்து செம்மை அன்றைக்கி வந்து மேலே ஏறி பார்த்து தெரிஞ்சு வீடியோவில் எடுத்த அப்புறம் தான் போனாங்க. பைக் வெயில் கிடக்கு, அது வேறு. பார்த்தீங்களா வியூ. நான் அதெல்லாம் வந்து நான் கல்லடி பாலம் இருக்கணும்னு சொன்னேன் தானே, அதெல்லாம் வந்தேன்னா அந்த கல்லடி பாலத்தில் வந்த அப்புறம் தான் இதில் வரலாம். இந்த டவுனுக்கு வரத்துக்கு அது மட்டும் தான் பள்ளியடிக்கு. அடுத்து உள்ளால வரலாம், உள்ளால வரேன் சரியா, நம்ம இதில் வரேன் சரியா. அவர் ஏங்கி போயிட்டார். நான் இப்படி வந்து கோப்ரோ எங்கள் ஹெல்மெட்டோடையும் வந்து கேட்க பாவம். இது பெஸ்ட் டைம் என்றபடியா. இன்னும் நான் அங்கெங்கெல்லாம் வந்து கேட்கணும் தெரியா. நம்ம போவோம். இதான் வியூ. இதான் ரூட் பாருங்கள். எங்களோட ஊர் கிராங்குளம் இருந்து நீங்கள் கல்முனை இருந்து வந்தாலும் தான், அக்கரைப்பட்டு இருந்து வந்தாலும் தான், எங்கேருந்து வந்தாலும் தான், நான் வந்த வழியில் வந்தீங்கன்னா சரி. நான் வந்து எங்களோட ஊரில் இருந்து தான்
நான் வந்திருக்கேன் எங்கட ஊரில் இருந்து. ஸோ நீங்களும் பாருண்டா எங்கட ஊரில் இருந்து பாருங்கள். நம்ம இதால் போகிறதில்ல கல்ஃப். எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லைங்க, வீடியோ எடிட் பண்ணுறான் கடும் பிரச்சனை. ஏண்டா மைக் ஒரு சைடில் இருக்கி, அதாச்சும் அப்படி மைக் கதைக்கிற ஃபோன் ஒரு சைடில் இருக்கி, கோபுரம் ஒரு சைடில் இருக்கி, வீடியோவும் ஜாயின் பண்ணணும் இதையும் ஜாயின் பண்ணணும். இந்த மேட்ச் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்தீங்களா, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ஜிம் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அது சிடிபி பஸ் ஸ்டாண்ட். ரெண்டும் பக்கத்தில் இறக்கி, ரெண்டு செம்ம வியூலாம் இறக்கி. அப்படி இப்படி என்றாலும் நமக்கு வழி விடுறான்லே. அடுத்த ரபிக் நிற்பேன், அதான் மெயினாக நான் போகாமல் இருக்கேன். ஏன்னா அந்த பெண்டில் நிற்கிற ரபிக். அண்ட் அந்த டைம் ஹாஸ்பிட்டல் ரெண்டு வாராக்கள் தானே, ஹாஸ்பிட்டல் இந்த சைட்லாம் இருக்கு, பெட்டிகுலர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இந்த சைட்லாம் இருக்கு. நம்ம இவனுக்கு பின்னுக்கு போனால் இவருக்கு வழி தர மாட்டார் நமக்கு. ஓ முந்தித்து அந்த அளவுக்கு பின்னால் போயிருந்த மாட்டேன், நமக்கு வழி தந்திருக்க மாட்டார். அதனால் நம்ம போகிறது பெஸ்ட், பெட்டர். நல்லா இருக்கு பார்த்தீங்களா வியூ.